Greetings everyone, welcome to Sparks Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? ஸோ எதிர்பார்க்காத ஒரு டைம்ல கிடைச்ச ஒரு ஜாக்பாட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், எதுக்கு நம்ம இந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணணும்? வை, வாட் இஸ் த ரீசன், வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த ஏஐஐடிசி எக்ஸாம் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வி ஹாவ் அ ஹியூஜ் வேக்கன்சி ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இஃப் நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர் இன் சயின்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்குமே இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சரி, ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் வேக்கன்சிஸ் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு 1 year ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ நல்ல ஹியூஜ் வேக்கன்சி தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் யூ ஹாவ் அ ஹியூஜ் சேலரி பேக்கேஜ். சிடிசியே பார்த்தீங்க அப்படின்னா 12 lakhs per annum அப்படின்ற மாதிரி சிடிசி இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு பர்க்ஸ் அலவன்சஸ்லாம் இருக்கும். ஓகே, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கீழே வரும்பா. ஸோ அப்போ உங்களுக்கு நல்லாவே அலவன்சஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆன்ஸாக கிடைக்கும். ஸோ அகெயின் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றனால இது வந்து ஒரு ஹைலி ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்ற இந்த ஜேஇ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படின்றது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஒரு லாங் டேர்ம் ப்ரிப்ரேஷன் தேவையா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இதோட சிலபஸ் ரொம்பவே சிம்பிள் அண்ட் நம்ம ஸ்கூல் டேஸில் படித்த சிலபஸ் தான் நமக்கு இங்கே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு லாங் டேர்ம் ப்ரிப்ரேஷன், ஒரு 8 months 1 year ப்ரிப்ரேஷன் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு 3 months நீங்கள் வந்து உங்கள் சின்சியர் எஃபர்ட் போட்டாலே கண்டிப்பாக இந்த எக்ஸாம் என்ன பண்ணிடலாம், கிராக் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ், ஓகே, இந்த எக்ஸாமை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் கொடுத்துட்டே இருக்க போகிறோம். ஸோ ஜாயினர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, ஸோ அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம்ப்பா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஸ்டடி பிளான், ஸோ ஒவ்வொரு டாபிக் எக்ஸாம் சிலபஸ் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றும் எப்படி படிக்கிறது, வாட் புக்ஸ் டு ரெஃபர் ஆர் வாட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூ ரெக்வயர், இந்த மாதிரி எல்லா டாபிக்லேயும் இருக்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா ப்ளீஸ் டூ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. நம்ம அகாடமியில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஓகே, இது ஏடிசி ஜேஇக்கான ஒரு மோஸ்ட் ஆன்லைன் இன்டெப்த் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறோம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ கைண்ட்லி கால் 9677713666 ஃபார் அட்மிஷன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 309 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஓவரால் வேக்கன்சி. இதில் நான் ஸ்பிளிட்டப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அன்ரிசர்வ்ட், ஓகே, ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 125 வேக்கன்சி, விச் இஸ் லெஸ் தேன், ஓகே, ஒரு 40% ஆஃப் இயர் ஓவரால் வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு பார்த்தீங்கன்னா 72, தென் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் யூ ஹேவ் 30 seats, எஸ்சி எஸ்டிக்கு 55 and 27, தென் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்றவங்களுக்கு அந்த கேட்டகரி வைஸ் ஏபிசிடி அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ்க்ளூசிவாக ஜேஇக்கு மட்டும் வந்திருக்கு, வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. ஐடி ஆஃபீஸர், ஹெச்ஆர், இந்த மாதிரி வேற எந்த ரெக்ரூட்மெண்ட் இல்லை. இதில் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா யூல் பி கெட்டிங் போஸ்டிங் இன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. யூஸ்வலாகவே இந்த 400 இந்த ரேஞ்சில் தான் நமக்கு எப்பயுமே வேக்கன்சி வரும். ஸோ இது அகைன் ஏர்லி வந்து நடந்துகிட்டே இருக்கு. மேபி 1 year வேணால் கேப் வந்துருக்கலாம். பட் ரெகுலராகவே வந்து இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். சரியா? ஸோ நீங்கள் வந்து இது 1 year ஒன்ஸ் நமக்கு வருது இல்லை, அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்தும் வரும், இப்போ இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேணாம் அப்படின்னு பண்ணாதீங்க. ஏன்னா ஏஜ் லிமிட் அப்படின்றது ஒரு குரூஷியலான ஃபேக்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில். நமக்கு இதில் 27 years தான்ப்பா உங்களுக்கு எலிஜிபிள் இஃப் யூ ஆர் பிலாங்கிங் டு ஜென்ரல் கேட்டகரி, ஓகே, அன்ரிசர்வ்டு. ரிசர்வேஷன் எதிர்பார்க்காதவங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 years தான். இது எது ஓபிசிக்கு வந்து 3 years எக்ஸ்டென்ஷன், ஓகே, 30 years எக்ஸீட் பண்ணக்கூடாது. தென் அகைன் எஸ்எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து 5 years எக்ஸ்டென்ஷன். அண்ட் அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு, ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப லெத்தார்ஜிக்காக, ஓகே, இயர்லி ஒன்ஸ் வருதுல்ல வேக்கன்சி திருப்பி அடுத்த வருஷம் வரும் அப்படின்ற டாக் கிடையவே கிடையாது. ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் தாண்டினா கூட உங்களுக்கு இது எலிஜிபிலிட்டி போயிடும்பா. ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ், ஓகேவா? ஸோ ஒரு ஹைஃபையான ஜாப், ஒரு நல்ல பேக்கேஜ், நியர்லி வில் பி கெட்டிங் க்ளோஸ் டு 1 lakh வந்து பெர் மந்த் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் இதில் இருக்கும்.
ஓகே. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் 2 டேஸ் பிஃபோர் வந்திருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏப்ரல் 25 ஸ்டார்ட் ஆகி மே 25 வந்து ஸ்டாப் ஆகுது. ஓகேவா, எண்ட் ஆகுது. ஸோ இது வந்து பியூர்லி உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். எதுவுமே நீங்கள் வந்து போஸ்டல் அனுப்பணும் அப்படின்றது கிடையாது. இட் இஸ் பியூர்லி ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இட்ஸ் ஸ்டார்டிங் ஆன் ஏப்ரல் 25. ஸோ கண்டிப்பாக டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குது, ஒரு 20 டேஸ் இருக்குது அப்படின்றப்போ நம்ம மறந்துடுவோம். ஓகேவா, நிறைய இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி காம்படிட்டிவ் ஃபீல்டு இருக்கவங்க, நம்ம நிறைய எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்போம், படிச்சுட்டு இருந்திருப்போம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்டிக்கி நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்டிங் டேட். ஓகே, ஸோ அப்ளை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. கமிங் டு தி எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னா, நமக்கு இங்கே 2 செக்ஷனாக வந்து நமக்கு எக்ஸாமை பிரிச்சிருப்பாங்க. பட் இது எல்லாமே நமக்கு ஒரே டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம் முடிஞ்சிடும். காலையில் ஒரு ஸ்லாட், மத்தியானம் ஒரு ஸ்லாட், இல்லை ஒரு பிரேக் இருக்குது அப்படிலாம் கிடையாது. இப்போ மொத்த எக்ஸாமே 2 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். 120 மினிட்ஸ் தான் உங்களுக்கான எக்ஸாம் டைம். ஸோ இதை 2 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் ஏ, பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் டாபிக் லைக் இங்கிலீஷ், ரீசனிங், ஆப்டிடியூட், தென் ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரி, இது வந்து டோட்டலாக உங்களுக்கு இந்த 4 டாபிக்ல இருந்து 60 கொஸ்டின் இருக்கும். அந்த 4 டாபிக்லயும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் கொடுத்துருப்பேன். இப்போ இங்கிலீஷில் 20 கொஸ்டின்ஸ், ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் ஈச் வந்து 15 கொஸ்டின்ஸ், ஜிகேல வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பார்ட் ஏ அப்படின்ற செக்ஷன்ல இருந்து இருக்கும். இது நீங்கள் பார்ட் பி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் சிபிஎஸ்இ சிலபஸ் படி இருக்க ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஓகேவா, ஸோ அதில் 12th வரைக்கும், 6th to 12th வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். இதில் உங்களுக்கு ஒரு 60 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ 60 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ், 120 மார்க்ஸ், 120 மினிட்ஸ். ஒரு கொஸ்டினும் 1 மார்க் தான். அதுக்கான டைமும் எவ்வளோ தான் கொடுக்குறாங்க, 1 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, எல்லா எக்ஸாம்லையும் பார்க்குற மாதிரி தான் ஒரு எக்ஸாம் உங்களுக்கு 120 கொஸ்டின், 120 மினிட்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாது. 30 செகண்ட்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அப்படி ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எல்லா கொஸ்டினும் ஒரு தடவை பார்த்துட்டு செகண்ட் ரவுண்ட் ஏதாச்சும் எங்கேயாச்சும் வந்து ப்ராப்ளம் சால்விங் எங்கேயாச்சும் விட்டு வச்சிருப்பீங்க, ஏதோ டவுட்ஸ் இருக்கும். சரி, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் செகண்ட் ரிவிஷன், செகண்ட் சைக்கிள் வர முடியும். ஓகேவா, ஸோ அந்த லெவலில் தான் இந்த எக்ஸாம் பேட்டர்னே இருக்கும். ஒரு நிமிஷம் சால்வ் பண்ணுற அளவுக்கு எந்த கொஸ்டின் கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த எக்ஸாமில் இருக்கும். அண்ட் வெரி மினிமலிஸ்டிக் கால்குலேஷன்ஸ், 30 செகண்ட்ஸ் உங்களால் எவ்வளோ சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் இருக்கும். சரியா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ நமக்கு இந்த 2 செக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ சிலபஸ், டீடைல் சிலபஸ் பார்த்தீங்க இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ரீசனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, அது வந்து ஹாரிசாண்டல் சீட்டிங்காக இருக்கலாம், சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே, ஹாரிசாண்டல் சீட்டிங் அப்படின்னா பீப்புள் ஆர் சிட்டிங் ஃபேஸிங் நார்த், ஃபேஸிங் சவுத் இப்படின்ற கொஸ்டின் டைப் இருக்கலாம். இல்லை ஒரு ரவுண்ட் டேபிள், ஒரு ஸ்கொயர் டேபிளை சுற்றி உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். இதை பேஸ் பண்ண டாபிக் சிலாஜிசம். ஓகே, ஸோ சிலாஜிசம்ல கொஸ்டின்ஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். பிளட் ரிலேஷன்ஸ், தென் பசில் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், இன்இக்வாலிட்டிஸ், சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து இன்புட் அவுட்புட் ரிலேஷன் கேட்பாங்க, கோடிங், டீகோடிங், ஆர்டர் அண்ட் ரேங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அதுல இவங்க வந்து இந்த ஃப்ளோர்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பசில் பேஸ்ட் கொஸ்டின்ல இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இருக்கலாம். டேட் ஆஃப் சஃபிஷியன்சி, ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ ஒரு சீரீஸ்ல இருக்கு, ஸோ இட் கேன் பி எதர் ஆல்பபெட்ஸ் ஆர் இட் கேன் பி நியூமரிக். ஸோ ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ ஒரு பர்சன் வந்து ஹீஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், தென் 10 கிலோமீட்டர்ஸ் ஹி டேக்ஸ் அ லெஃப்ட். இந்த மாதிரிலாம் நமக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ போத் உங்களுக்கு வேர்பல் ஆஸ் வெல் அஸ் நான் வேர்பலும் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும், இதில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா அதை பிக்டோரியலாக ரெப்ரசென்ட் கொடுத்து இதோட மிரர் ரிஃப்ளெக்ஷன் என்ன மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் செட் ஆஃப் ஒரு ஃபிகர், நிறைய ட்ரையாங்கிள்ஸ்லாம் இருக்க மாதிரி ஓவராலாக இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது இந்த மாதிரி. ஓகே, ஸோ போத் வெர்பலும் இருக்குது, நான் வெர்பல் ரீசனிங்கும் உங்களுக்கு சிலபஸில் இருக்கும். தென் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஒரு கிராஃப் கொடுத்து அதுலேருந்து டேட்டா இன்டர்பிரிட் பண்ணுறது. தென் ஏரியா அண்ட் வால்யூம் மென்சுரேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ரெஸ்ட், ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பேஸ்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து ட்ரெயின் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். சரியா, தென் டைம் அண்ட் ஒர்க், என் மென் கேன் டூ எம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இன் இத்தனை டேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைப். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொன்னாலே அதில் மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸும் உள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டாபிக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எங்கெல்லாம் அப்ளிகபிளோ அது எல்லாமே இதிலே இருக்கும்.
பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸும் வர சான்சஸ் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் சிலபஸில் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதில் டிஸ்கவுண்ட்டும் நீங்கள் படிச்சுக்கிறது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். பெர்சன்டேஜஸ், அப்புறம் ஆவரேஜ். ஓகேவா? ஸோ ஆவரேஜஸ் தெரியும், பட் அதில் சில ஸ்பெஷல் கேசஸ்லாம் இருக்கும். திடீர்னு ஒருத்தவங்க இல்லை, அப்போ இல்லைன்னா புதுசாக ஒருத்தவங்க ஆட் ஆகுறாங்க, அப்போ புது ஆவரேஜ் கண்டுபிடிங்க, இல்லை தப்பாக கால்குலேட் பண்ணிட்டோம், இப்போ அது கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் கொடுங்க, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஆன் ஜென்ரல் ஆப்டிடியூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகே அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்றது இந்த புக்ஸு, ஆத்தர்ஸு, ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இப்போ டபிள்யூஹெச்ஓன்னு எடுத்திங்கன்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ஓகே இப்போ கரண்ட்டாக வந்து அதோட செக்ரட்டரி யார், இந்த மாதிரி அந்த கவுன்சிலில் யாரெல்லாம் இருக்குது, அது என்ன பண்ணும், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கண்ட்ரி, அதோட கரன்சிஸ் என்ன, அதோட கேபிட்டல்ஸ் என்ன. தென் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்க நேஷனல் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸில் என்ன நடந்துட்டு இருக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ ஐபிஎல் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஐபிஎல் பற்றி தெரிஞ்சுக்கணும். டென்னிஸில் என்ன நடந்துருக்கு, பேட்மிண்டன் என்ன நடந்துருக்கு, ஓகே லாஸ்ட் இயர் ஒலிம்பிக்ஸை பற்றி என்னது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும். ஓகேவா? ஸோ ஒரு 1 இயர்க்கு நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டாட்டிக் ஜிகே. இது வந்து ஜிகே பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷ் ரொம்ப சிம்பிளாக தான்ப்பா இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியமாக படிச்சிருக்கீங்கன்னா இதுக்கு செப்பரேட் ப்ரிப்பரேஷன்லாம் தேவை கிடையாது. ஈஸியாகவே நீங்கள் அதை க்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு பேராகிராஃப் பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். க்ளோஸ் டெஸ்ட், டிடெக்ஷன் ஆஃப் எரர்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் என்ன எரர் இருக்குது அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் கேட்பாங்க. தென் இம்ப்ரூவைசிங் சென்டென்சஸ் அண்ட் பேராகிராஃப், ஒரு சென்டென்ஸ் ஒரு பேராகிராஃபை கொடுத்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸ் அண்டர்லைன் பண்ணி இதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், இதுக்கு பெட்டரான ஃப்ரேஸ் என்ன அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். கம்ப்ளீஷன் ஆஃப் பேராகிராஃப், ஓகே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பேர், இதுக்கான ஆப் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பேரா ஜம்பிளிங், ஓகே ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து அதை கரெக்டாக ஆர்டர் பண்ணி கொடுக்க சொல்லலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் எனி திங் இட் கேன் பி. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ப்ரப்போசிஷன்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கன்ஜங்ஷன்ஸ், இந்த மாதிரி இல்லை வாட் எவர் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வந்து உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ யூ ஷுட் நோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே, நவுன்னா என்ன, ப்ரோனவுன்னா என்ன, ப்ரப்போசிஷன்ஸ்னா என்ன, அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன, அட்வர்ப்ஸ்னா என்ன, கன்ஜங்ஷன்ஸ், ஓகே தென் இந்த மாதிரி என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ப்ரப்போசிஷன்ஸ்லாம் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வாய்ஸ், ஓகே ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ், திருப்பி பாசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ், இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரிஞ்சதாலே இந்த இங்கிலீஷ்லேயே நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம். ஸோ வெயிட்டேஜ் பார்த்தியே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த 3 கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாட்டிக் ஜிகே ஓரளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றப்போ உங்களால் 6 மந்த்ஸ் படிக்க முடியல, 1 இயர் படிக்கணும், ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு மினிமம் தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக யாராச்சும் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா, ஒரு சிஇஓ சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, ஒரு பேங்க்ல வந்து யாரோ ஒரு போஸ்ட் வந்து சிஇஓவாக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம், வாட் எவர் ஒரு ஆனால் வந்து இட் இஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், இட் இஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், எக்கனாமிக் அப்படின்னு இருக்கிறதுல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜிகேவை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் பியில் இருக்கிறது நமக்கு ஃபிசிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி சிபிஎஸ்சியோட 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் படிக்கணும். ஸோ அதில் ஃபிசிக்ஸ் தான் ஓவராலாக அந்த 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிறத நான் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ், ஓகே மேக்னெட்டிக், எலக்ட்ரிசிட்டி, மெக்கானிக்ஸ், தெர்மல் ஃபிசிக்ஸ், தென் மாடர்ன் ஃபிசிக்ஸ், வேவ்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ். ஸோ வேவ்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ் அப்படின்றதுலேயே பேசிக்காக நமக்கு இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக இருக்கட்டும், ஆப்டிக்ஸ்ன்றது லைட், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டைஃப்ராக்ஷன், ஸ்கேட்டரிங், இந்த கான்செப்ட் எல்லாமே இந்த ஆப்டிக்ஸ்குள்ளே வந்துடும். சரியா? ஸோ அது போக இருக்கிறது மிஸ்சலேனியஸ் டாபிக்ஸ். வேறு என்னெல்லாம் இருக்கு? ஸோ நான் ஓவரால் இந்த 6th to 12th புக்கில் என்ன இருக்கோ அதை நான் வந்து ஒரு ப்ராட் ஹெட்டிங்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சரியா? இதே மேத்தமேட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஃப்ரென்சியேஷன், இன்டகிரேஷன். சரியா? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். தென் யூ ஹாவ் இன்டகிரேஷன், டெஃபினைட், இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, மேக்ஸிமம் மினிமா ஃபைண்ட் பண்ணுறது, லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ லீ ஹாஸ்பிட்டல்ஸ், லிமிட் தியரம், இது மாதிரிலாம் நம்ம இதெல்லாம் ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். ஜஸ்ட் ப்ரஷ் அப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேட்ரிசஸ், ஓகேவா? ஸோ தென் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் படிக்கிற மாதிரி இருக்கும். பைனாமியல் தியரம், ஓகே பாய்சான்ஸ் தியரம், இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட்
ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா ஃபங்க்ஷன். ஸோ அது எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். கண்டினியூஸ் ஆஸ் வெல் அஸ் டிஸ்கிரீட் டைம். உங்களுக்கு வந்து சிலபஸ் 6th to 12th புக்கில் என்னெல்லாம் டாபிக் இருக்கும், ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ஓகே, இது எல்லாமே நீங்கள் படிக்கணும்ப்பா. ஓகே, இது வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரி, ஓகே, தோஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் ஹியர், பட் இதெல்லாம் வந்து 6th to 12th உங்களுக்கு சிலபஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை ஓவராலாக செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் ஏ பார்ட் பியில் இருக்க ஓவரால் சிலபஸ். ஸோ இப்போ ப்ரீவியஸாக நடந்த இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏடிசியோட ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் டைம் 72.27 அப்ராக்சிமேட்லி 70+ இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணும், ஓகே, யூ ஹாவ் பிளென்டி ஆஃப் டைம் ஃப்ரம் கொரோனாலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நிறையவே இந்த எக்ஸாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டே இருப்பீங்க. ஆல்ரெடி இது ஒரு 2 வருஷம் நடந்துருச்சு. இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 2020லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மினிமம் 2 டைம்ஸ் வந்து இந்த எக்ஸாம் இதுக்கு முன்னாடி வந்துருச்சுப்பா. அப்போ எல்லாருமே இந்த டாபிக் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த ஒரு ஃப்ளோவில் இருப்பீங்க. அப்படின்றப்போ உங்க டார்கெட் வந்து ஹையா இருக்கணும். ஸோ 75+ மார்க்ஸ் அவுட் ஆஃப் 120. நான் சொல்ற மார்க்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் 120 இருக்கணும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 100+ மார்க்ஸ் எயிம் பண்ணுங்க. எஸ்சி எஸ்டி ஆஸ்பிரன்ஸ் ஒரு 95+ மார்க்ஸ் இருக்கணும். ஏன் சொல்றேன்னா இது அவ்வளோ சிம்பிளா தான்ப்பா இருக்கும் இந்த எக்ஸாம். 120ல நீங்கள் 100+னா ஒரு 20 கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் லெத்தாஜிக்கா விடுறேன், ஓகேவா? ஸோ ஓபிசிக்கு 105+, இதே நீங்கள் ஜென்ரல்னா 110+ கொஸ்டின்ஸ் நீங்கள் போடணும் அப்படின்றத எயிம் பண்ணி படிங்க, சரியா? ஸோ ரொம்பவே எதுவுமே ட்விஸ்டடா ரொம்ப காம்ப்ளெக்ஸா அப்படிலாம் கொஸ்டினே இருக்காது. நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லைன்னா டைம் பத்தாம போறது, இந்த ரெண்டுல தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து மார்க் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குமே தவிர எதுவுமே உங்களுக்கு கான்செப்ட் தெரியாம அப்படின்னு விடுறதுக்கு லீஸ்ட் சான்சஸ் தான் உங்களுக்கு இருக்கும், சரியா? ஸோ இது வந்து நான் ஒரு இந்த டார்கெட் வச்சு படிங்க அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ் டிப்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பேசிக்ஸ் படிக்கணும். பேசிக்ஸ் அப்படின்னா நீங்க ஆப்டிடியூடா எடுத்துக்கோங்க. ஷார்ட் கட்ஸ்க்கு எடுத்த உடனே போகாதீங்க. என்ன பேசிக் கான்செப்டோ என்ன ஒரு ஃபார்முலாவோ அதை படிச்சுட்டு போங்க. இதே தான் நான் வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸுக்கும் சொல்றேன். புக்கை படிச்சுட்டு தான் நம்ம அதுக்கு அடுத்து இருக்க கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போகணும். ஸோ ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் ரீசனிங்ல நீங்க ரொம்ப சவுண்ட் மைண்டடா இருக்கணும். ஸோ ஏன்னா டைம் வந்து 30 செகண்ட்ஸ்ல ரீசனிங்லாம் மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா 30 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும், ஓகேவா? அதே மாதிரி ஆப்டிடியூட், ஸ்பீட் கால்குலேஷன்ஸ், ஓகேவா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்போ it should be very good, it should be sound minded, ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது எதுக்கு அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளோட ப்ராக்டிஸ் லெவலாக இருக்கட்டும், அந்த ஸ்பீடாக இருக்கட்டும், பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். நிறைய மார்க் டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் சீரீஸ் வழியா நிறைய மார்க் டெஸ்ட், செக்ஷன் வைஸ் மார்க் டெஸ்ட், அதாவது இங்கிலீஷ் மட்டும் தனியாக பண்ணுங்க, ஆப்டிடியூட் மட்டும் தனியாக பண்ணுங்க. அப்புறம் பார்ட்டியே சேர்ந்த மாதிரி பண்ணுங்க. பார்ட் பிக்கு இதே மாதிரி தான், மேக்ஸ் தனியாக பண்ணுங்க, ஃபிசிக்ஸ் தனியாக பண்ணுங்க, மேக்ஸும் ஃபிசிக்ஸும் சேர்த்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓவராலாக ஃபுல் லென்த் டெஸ்ட். இந்த மாதிரி எப்பயுமே ஒரு சின்ன பிட் பை பிட்ல இருந்து வந்து பெருசா வாங்க, சரியா? என்ஹான்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் ஸ்ட்ரைட் அவேவா இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் எதனால உங்களுக்கு சால்வ் பண்ண முடியாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல மிஸ் ஆவீங்க. 30 செகண்ட்ஸ்ல கொஸ்டின் சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, சரியா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா. ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு பேசிக் லெவல் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக பேசிக் கான்செப்ட்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்ப்பா. ஸோ அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஷார்ட்கட்ஸ் வில் ஹெல்ப், பட் பேசிக்ஸ் தெரியாமல் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது, அதோட அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, சரியா? ஸோ அகைன் ஐம் இன்சிஸ்டிங். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம டீட்டெயில் ஸ்டடி பிளான் எப்படி பண்ண போகிறோம், ஓகே, டே வைஸ் ஸ்டடி பிளானை, ஒவ்வொரு டாபிக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டூ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அகெயின் நம்ம அகாடமியில் வி ஆர் லான்ச்சிங் அ மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்ஸ் ஃபார் பர்டைனிங் இந்த எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, ஓகேவா? ஸோ ஸ்பெஷலாக அட்டென்ஷன் கொடுத்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏடிசி ஜேஇ 2025 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் 9677711366 அப்படின்ற நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அண்ட் டூ ஜாயின் அவர் அகாடமி. ஸோ தட் இஸ் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ். அஃபோர்டபுள் ஃபீஸில் தான் நம்ம எப்பயுமே கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம அகாடமிலேயே நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதனால் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோட நீங்கள் வந்து நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். ஸோ வித் திஸ் ஐம் வைண்டிங் அப் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதர் ஆஸ்பிரன்ஸ் யாரும் டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்கீங்க, நான் வந்து டெக்னிக்கலும் படிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி டிஎன்பிசி சைடும் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த எக்ஸாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட், ரீசனிங் இதுவும்
ஈஸியாக தான் இருக்கும். நான் டெக்னிக்கல் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பட் ஓகே. பட் வர ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. பிஇ ஹோல்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா நமக்கு டெக்னிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. வர ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொன்றையுமே வந்து தயவு செஞ்சு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் நான் படிக்கிறதுக்கு ரிலவெண்ட்டாக இல்லை அப்படின்னு மிஸ் பண்ணாதீங்க. இது ரொம்பவே ஈஸிப்பா. ஒரு 3 months ப்ரிப்பரேஷன்லேயே நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.